பேஸ்னு பார்த்தாலே இப்ப எங்கிட்ட இருக்கிற கோழி சேவல் எல்லாத்துக்கும் பேஸ்னு பார்த்தாலே தலைவர் லைன் தானுங்க. தலைவர் லைன் தான். அதாவது தலைவர் லைன் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கட்டுத்தரையில கோழி சேவல இல்ல. அதுதான் உண்மை. ஓகே ஓகே. லைனேஜ் இங்க யார்கிட்ட இருந்து எடுத்துருக்கிறோம், இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு இருக்கிறோம். அது யாருன்னு பார்த்தோம்னா சங்ககிரியில தலைவர் கூடவே இருந்தாரு நம்ம அண்ணன் ரவிசங்கர் அண்ணன். ரவிசங்கர் அண்ணன். ஓகே. தலைவரோட கூடவே இருந்தாரு. ஆமாங்க. தலைவரோட லைனேஜ் கோழிகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. அவர்கிட்ட தான் எடுக்கிறீங்க? அவர்கிட்ட தான் பட்டாக்கள் எடுத்துட்டு இருக்கிறேங்க. கோழி அவர்கிட்ட நான் எடுக்கல. ஓகே ஓகே. விடை எதுவுமே நான் அவர்கிட்ட வாங்கல. சரி. ப்ரீடிங் சேவல்னு ஒண்ணு எடுத்தோம், கோழின்னு ஒண்ணு எடுத்தோம். அதுல இருந்து எனக்கு நான் ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் கழிச்சு உடச்சு வச்சிருக்கேன். ஓகே. ஆனா உடச்சதுல என்னன்னா நான் வந்து சிறுசாக்கல. சரி. எல்லாருமே வந்து இன்பிரீட் பண்ணுவாங்க, மிஸ்டேக் நடக்குங்க. சோ அதுக்கு பேர் பண்ற விடையெல்லாம் பாத்தீங்கன்னா அது விடைன்னு பேர் பண்ணும்போது வந்து நம்ம நேரத்தை சூஸ் பண்ணுவோம். நேரத்தை சூஸ் பண்ணா அப்புறம் லைனேஜ் இந்த லைனேஜ் சூஸ் பண்ணா இந்த விளையாட்டு திறன் இப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியுங்க. ஆமாங்க. நிறம்னு பார்த்தா நம்ம கிட்ட மேக்ஸிமம் கருப்பு தான் இருக்குங்க. ஓகே ஓகே. கருப்பு இருக்கு, மயில் கருப்பு, செங்கருப்பு. சரி. அப்படியே 1-2 கீரியும் இருக்கு. அப்புறம் பொன்றத்தில் இருக்குங்க. வெளுப்பை விட அதிகமா வந்து டார்க் கலர்ஸ்ல இருக்கும். ஆமாங்க. ஓகே. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. என் பேர் லோகேஷ் குமாருங்க. சரிங்க. நம்ம கட்டுத்தரை வந்து உடுமலைப்பேட்டை தாலுக்கால பூலவாடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. பூலவாடிங்கிற இடத்துல கிராமத்துல அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ராஜேஷனோட பண்ணையில நம்ம மீட் பண்ணோம் இல்லைங்களா? புள்ளிக்குட்டா ஷூட் பண்ணும்போது நம்ம பார்த்தது. அப்பதான் நீங்க சொன்னீங்க கோழி வளர்த்துட்டு இருக்கிறதா. அதுக்கப்புறம் உங்க கட்டுத்தரைக்கு வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். பிரதர் சொல்லுங்க, எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்களேன். சரி. நான் இந்த கோழி சேவல்ல ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்துச்சுங்க. ஆனா வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம படிக்கிற வயசுல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க் போகும்போது இப்போ ஒரு 7 வருஷமா தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனாங்க. ஒரு 7 வருஷமா ப்ரொஃபஷனலா பண்றாங்க. ஓகே. அப்புறம் என்டர் ஆகும் போது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமே விளையாட்டு இங்க ஒவ்வொருத்தரும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க. நமக்கு பார்க்கும்போது ஒரு ஆர்வமா இருக்குங்க. நம்ம பேசிக்ல இருந்து தான் பார்ப்போம் ஒரு விளையாட்டை. சரி. அப்புறம் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி இன்னார் விளையாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம். நம்ம ஆர்வம் தான் நம்ம இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணம். அதுல ரொம்ப ஈடுபாடும் நம்மளுக்கு வந்துச்சுங்க. ஓகே. ரொம்ப பேசினா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோத் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ப்ரொஃபஷனலா நம்ம கோழி வளர்ப்புல ஈடுபடுறோம் இல்லைங்களா? தொழில் முறையில. ஆமாங்க. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எத்தனை கோழியில ஆரம்பிச்சது நம்ம கட்டுத்தரைங்கிறது? முதல் ஒரு சேவல் ஒரே ஒரு கோழிங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு கோழி ஒரு சேவலுங்க. சரிங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சதுங்க. ஓகே. அப்புறம் அதுல இருந்து படிப்படியா நம்ம சூஸ் பண்ணி ஒரு அடுத்து பிரீடிங்க்கு ஒரு 2 கோழி நிறுத்துறோம். அதுல இருந்து வர ஒரு பட்டாவை நிறுத்துறோம். சரி. வெளியில இருந்து பட்டா எடுத்து பிரீட் பண்றோம். ஓகே. அந்த மாதிரி டெவலப் படிப்படியா தான் வந்திருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்திருக்கோம். ஓகே. அருமையான ஒரு வளர்ச்சி சொல்றீங்க. இப்ப தற்சமயம் பிரீடிங்க்கு மட்டும் நம்ம கிட்ட எவ்வளவு சேவல்கள் இருக்கு? சரிங்க. உங்களோட பிரீடிங் சேவல்கள்லாம் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. நம்ம அதை பத்தி பின்னாடி பேசுவோம். சரி. ஸோ பிரீடிங் சேவல் எவ்வளவு இருக்கு, நம்ம தாய்க்கோழிகள் எவ்வளவு இருக்கு, குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு, குறிப்பா பட்டாக்கள் எவ்வளவு இருக்கு, விலாவரியா சொல்லுங்களேன் எங்களுக்கு. சரிங்க. இப்ப பிரீடிங் சேவல் எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட ஒரு 12ல இருந்து 15 சேவல் இருக்குது. 15 சேவல் பிரீடிங் மட்டுமே வச்சிருக்கோம். ஆமா. ரெஸ்ட்ல ஒரு 5 சேவல் இருக்கும். அப்புறம் வெளியில நம்ம தோட்டத்துல விட்டுருக்கிற பக்கம் ஒரு சேவல் 2 சேவல் விடுவோம். வீட்டு கட்டினா கொஞ்சம் பிரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி கோழியிலும் சேவலும் பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த லைனேஜ் பேருக்காக ஏற்ற மாதிரி பிரிச்சு விட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் தாய்க்கோழின்னு பார்த்தோம்னா ஓவரால் தோட்டத்துல வெளியில விட்டது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 30 தாய்க்கோழி இருக்கு. 30 தாய்க்கோழிகள் இருக்கு. ஓகே ஓகே. அது கம்மி தான். ஒரு ஆவரேஜான ஒரு ஆவரேஜா சொல்றீங்க. ஒரு 30 இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி. அதுக்கப்புறம் பட்டாக்கள் பார்த்தோம்னா ரெடியாவே நம்ம கிட்ட ஒரு 30 பட்டா இருக்குதுங்க. 30 பட்டாக்கள் ரெடி கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகே. இந்த குஞ்சுகள் அப்படின்னா தாய்க்கோழியோட சுத்திட்டு இருக்கிறது பிரிச்சு விட்ட குஞ்சுகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? அது இப்போ ஒரு 7 கோழி அடையல் இருக்குதுங்க. சரிங்க. அது போக பார்த்தோம்னா குஞ்சுகளோட இப்போ ஒரு 5 செட் குஞ்சுகள் வெளியில சுத்திட்டு இருக்கு. வெளியில சுத்தி பிரிச்சு விடாத குஞ்சுகள் கோழியோட சுத்திட்டு இருக்கிறது 5 செட் இருக்கு. ஆமாங்க. சரி. அது போக கோழி பிரிச்சு விட்டதுங்க. அப்புறம் பட்டாகிற ஸ்டேஜ்ல அது எல்லாமே தனித்தனியா இருக்கு. எல்லாமே தனித்தனி பேச்சஸா இருக்கு இல்லைங்களா? மொத்தம் எத்தனை இடத்துல நம்ம இந்த கட்டுத்தரையை விட்டு கோழிகளை வளர்த்திட்டு இருக்கோம்? ஒரு 3 இடத்துல வச்சிருக்கேன். 3 இடத்துல வச்சு நம்ம வீட்டுக்கிட்ட இல்லாம தனியா தோட்டத்துல மட்டும் ஒரு 3 தோட்டத்துல விட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களோட கட்டுத்தரை பாத்துருந்தேன். சரி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்ணிருந்தீங்க. ஃபுல்லா சிமெண்ட் சீட் வச்சு. ஆமாங்க. உள்ள கட்டுத்தரையில என்ன இருக்குங்கிறது வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிருந்தீங்க. ஆமாங்க. எதனால இந்த இது செஞ்சிருக்கீங்க? இந்த கட்டுத்தரைக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? இதுக்கு ஒரு 5 ரூபா ஆச்சுங்க. 5 ரூபா ஆச்சு. அந்த வெளியில இருக்கிற ஃபென்சிங் மட்டுமே. ஆமாங்க. ஃபென்சிங் அப்புறம் உள்ள இருக்கிற அந்த அமைப்புகளுக்கு. ஆமாங்க. 5 ரூபா ஆச்சுங்க. என்னன்னா நம்ம
பெருசா வெளியில யாருக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இதனால. ஓகே ஓகே ஓகே. வந்து பாக்குறவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு காரணம் சேஃப்டியும் கூட. சேஃப்டி, பாதுகாப்பு, சேஃப்டிங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பாத்துட்டு இருக்க நிறைய பேர் டெஸ்ட். ஆமாமாங்க, எங்க பார்த்தாலும் கோழி திருட்டுங்கிறது வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்குது. அப்புறம் கேஸ் கொடுத்தாலும் அவங்களும் பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. இல்ல இது சாதாரண கோழி திருட்டு. கண்டிப்பா. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியா இருந்துக்கலாம். உண்மைதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சரிங்க, ஒரு குறிப்பிட்ட லைனேஜ் நீங்க எடுத்து பண்றீங்க. ஆமாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட அந்த பிரீடிங் சேவலெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே அற்புதமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட கட்டுத்தரை குறித்தும் இவங்களோட அந்த பிரீடிங் சேவல்கள், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற சேவல்கள் பத்தி ஒரு முழுமையான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபேஸ்புக்லயும் கொடுக்குறேங்க. யூடியூப்ல தர இயலாத சில தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபேஸ்புக் பேஜ்லயும் இருக்கும். ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அங்க போய் இவங்களோட கோழிகளை தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கோழிகளை நம்ம வந்து ரொம்ப பக்கத்துல போயோ ஜூம் பண்ணியோ காட்டுறதில்ல. எல்லாமே வந்து தூரத்துல வச்சு எடுக்கிறனால கோழிகள் சின்னதா தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் வருது. அப்ப தெளிவா பார்க்கணும், பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபேஸ்புக் பேஜ்லயும் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மறக்காம ஃபாலோவும் பண்ணிக்கங்க. சொல்லுங்க பிரதர், இப்போ ஒரு குறிப்பிட்ட லைனேஜ் ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோட லைனேஜ், அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி உருவாச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம பேஸ்ன்னு பார்த்தாலே இப்போ எங்கிட்ட இருக்கிற கோழி சேவல் எல்லாத்துக்கும் பேஸ்ன்னு பார்த்தாலே தலைவர் லைன் தானுங்க. தலைவர் லைன் தான். தலைவர் லைன் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கட்டுத்தரையில கோழி சேவலை இல்ல. அதுதான் உண்மை. ஓகே ஓகே. ஆனா தலைவர் லைன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தலைவர் லைன் தான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கும் தலைவர் லைன் தான் சொல்றீங்க. எப்படி நாங்க நம்புறது, எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? ஆமாங்க, அது எப்படி நீங்க நம்பலான்னு பாத்தீங்கன்னா அதனுடைய விளையாட்டு திறன் பார்க்கலாம், அதனுடைய உடல் அமைப்பு கொஞ்சம் பார்க்கலாங்க. அதை வச்சு ஒரு கெஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லைனேஜ் இங்க யாருகிட்ட இருந்து எடுத்துருக்கிறோம், இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு இருக்கிறோம். அது யாருன்னு பார்த்தோம்னா சங்ககிரியில தலைவர் கூடவே இருந்தாரு நம்ம அண்ணன் ரவிசங்கர் அண்ணன். ரவிசங்கர் அண்ணன், ஓகே, தலைவரோட கூடவே இருந்தாரு. ஆமாங்க, தலைவரோட லைனேஜ் கோழிகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, அவர்கிட்ட தான் எடுக்கிறீங்க. அவர்கிட்ட தான் பட்டாக்கள் எடுத்துட்டு இருக்கிறேங்க. கோழி அவர்கிட்ட நான் எடுக்கல. ஓகே ஓகே. விடை எதுவுமே நான் அவர்கிட்ட வாங்கல. சரி, பட்டாக்கள் நான் அவர்கிட்ட எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. விடையெல்லாம் பார்த்தா நம்மளே முதல்ல செட் பண்ணிட்டோம். தலைவரோட சேவல்கள் நம்ம நண்பர்கள் வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பிரீட் பண்ணி எடுத்து நம்ம பேஸுக்கு தலைவர் பொட்டையில நம்ம பொட்டைகளை வச்சிருக்கிறோம். அந்த பொட்டைகளுக்கு அண்ணன் கிட்ட இருந்து கோழி எடுத்து போடுறீங்க, போட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ தலைவரோட லைனேஜ் முழுக்க. ஆமா ஆமா. இப்போ ரவிசங்கர் அண்ணன், சங்ககிரி ரவிசங்கர் அண்ணனை தாண்டி வேற யாருக்கிட்டயாவது கோழிகள் எடுக்கிறீங்களா? வேற யாரோட லைனேஜ் இருக்கா? எடுத்திருக்கேங்க. ஒரு 2 சேவல் 3 சேவல் நம்ம மகேஷ் அண்ணன் கிட்ட கூட எடுத்திருக்கேங்க. கரூர் மகேஷ் அண்ணன் கிட்ட எடுத்திருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அது நம்ம நண்பர்கள்ட்டையும் இருக்குங்க. நம்ம அது மாத்தி போட்டுக்குவோம். ஓகே ஓகே. பிரீடிங்க்கு நம்ம மேட்ச் பண்ணிக்குவோம். சரி, இப்போ தலைவரோட லைனேஜ் எடுத்திருக்கோம், கரூர் மகேஷ் அண்ணன் கிட்ட இருந்து ஒரு லைனேஜ் வந்திருக்கு, வேற லைனேஜ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். நமக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கிட்டோமா இல்லைங்களா? உருவாக்கிட்டேன். ஏன்னா அவங்க பிரீடிங் சேவல்னு ஒண்ணு எடுத்தோம், கோழின்னு ஒண்ணு எடுத்தோம். அதுல இருந்து எனக்குன்னு நான் ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் கழிச்சு உடைச்சு வச்சிருக்கேன். ஆனா உடைச்சதுல என்னன்னா நான் வந்து சிறுசாக்கல. சரி, எல்லாருமே வந்து இன்பிரீட் பண்ணுவாங்க, மிஸ்டேக் நடக்குங்க. இன்பிரீடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் உடல் பிரச்சனைகளும் வரும். ஆமா, ஹெல்த் வைஸ்ல இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். கண்டிப்பா. நம்ம வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். நான் பிரீட் பண்ணி எடுத்துருக்கோம். ஆமாங்க. மட்டும் பட்டா ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ அதுக்கு மேலதான் வருங்க. பட்டா 4 கிலோல இருந்து ஸ்டார்டிங் போடும்போது அந்த ஸ்டேஜ் வந்துருங்க. ஓகே ஓகே. பாத்தீங்க அப்படின்னா தலைவரோட லைனேஜ் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட பிரீடிங் சேவலை பத்தி நான் ஏற்கனவே சொன்னதான். ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஹெவி சைஸ்ல டபுள் பாடியில ரொம்ப அட்டகாசமான சேவல்களை வச்சிருக்கீங்க. உங்களோட தாய்க்கோழிகளும் நல்ல குவாலிட்டியான தாய்க்கோழிகளா இருக்குது. ஸோ இப்போ நான் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரீடிங்க்குன்னு எடுக்கிற சேவல்கள் என்ன வெயிட், என்ன தரத்துல வந்து எடுத்து நம்ம வந்து பிரீடிங் பண்றோம், அதே மாதிரி தாய்க்கோழிகளை எப்படி சூஸ் பண்றோம், தாய்க்கோழிகளோட வெயிட் என்னவா இருக்கும், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. இப்போ பிரீடிங் சேவல்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா பாக்குறது வந்து அதனோட சேவலோட விளையாட்டு திறனுங்க. ஓகே ஓகே. விளையாட்டு திறன்ல அதுக்கு எவ்வளவு ரோசம் இருக்கு, கோபம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நான் பேசிக்கா நோட் பண்ணுவேங்க. சரிங்க. ஏன்னா அந்த கோபம் இருக்கிறதா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை பிரீடிங் பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேர் பண்ற விடையெல்லாம் பாத்தீங்கன்னா, சரிங்க, அது
விடைன்னு பேர் பண்ணும்போது வந்து நம்ம நேரத்தை சூஸ் பண்ணுவோங்க. நேரத்தை சூஸ் பண்ணா அப்புறம் லைனேஜ் இந்த லைனேஜ் சூஸ் பண்ணா ஓகே இந்த விளையாட்டு திறன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. ஓகே ஓகே. நான் அதை ஒரு நம்மளோட ஒரு அனுமானத்துல நம்மளோட கணிப்புல தான் நம்ம போடுறோங்க. ஓகே ஓகே. அதனால இந்த சேவலை இந்த விடைக்கு தான் போடணும் அப்படிங்கிற பக்காவான கிளாரிட்டி எனக்கு இருக்குது. கிளாரிட்டி இருக்கு. ஓகே. அது அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. அப்படி போடும்போது சேவல் என்ன வெயிட் இருக்குங்க? நீங்க ப்ரீடிங்க்குன்னு வச்சிருக்க சேவல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 கிலோக்கு மேல தான் 5 கிலோக்கு மேல தான் இருக்கும். விடைகள்ங்க விடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோ 3 கிலோ. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 கிலோ இருக்கக்கூடிய 6 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சேவல், அதே மாதிரி ஹெவி சைஸ்ல தான் பொட்டையும் பாத்தீங்கன்னா 3 கிலோ 3.5 கிலோ இருக்கிற பொட்டை தான் போடுறோம். அப்படிங்கும் போது குஞ்சுகள் வந்து முகச்சலுக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்களா? கண்டிப்பா டைம் ஆகும். இதுக்கு அந்த ப்ராப்பரா பண்றதுனாலதான் நமக்கு வந்து 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆகும். அது கூவரக்கே 10 மாசம் ஆயிரும். ஓகே. அது மெச்சூரிட்டி வரக்கே 10 மாசம் ஆயிரும். சரிங்க சரி. அதனாலதான் அது கொஞ்சம் அதுல எப்படின்னா உங்களுக்கு வயசாக தான் அதனுடைய விளையாட்டு திறன் ஜாஸ்தியா. அதாவது 1.5 வயசு ஆகணும். 1.5 வயசு 2 வயசு ஆகும்போது நீங்க விளையாட்டு திறன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே இருக்கும். சரி சரி சரி. நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ நிறம் பார்த்து நம்ம வந்து விடைகளை சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி லைனேஜ் பார்த்தும் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறோம். இந்த விடைக்கு இந்த சேவல் தான் அப்படிங்கறது எப்படி மேட்ச் பண்றீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் வந்து நமக்கு தெரியாம தான் நம்ம போட்டிருப்போங்க. ஓகே ஓகே. போடும்போது நமக்கு அதுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். இதுக்கு இது மேட்ச் ஆகுது, இந்த பிளட் லைன் மேட்ச் ஆகுது, இந்த பிளட் லைன் மேட்ச் ஆகல அப்படின்னு. அப்ப அதை பொறுத்து நம்ம ஒரு நாலேஜ் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அதை திருப்பி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அப்படியே தான் ஃபாலோ பண்றோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீடிங் சேவல் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட சேவல்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 தாய்க்கோழிகள் அப்படி இருக்கு. அப்படிங்கும் போது எப்படி இண்டிவிஜுவல் பிரீடிங் போடுறோமா, இல்ல என்ன மாதிரியான பிரீடிங் மெத்தட் பண்றோம், ஒரு சேவலுக்கு எத்தனை விடைகள் போடுறோம், எத்தனை விடைகள் போட்டா குஞ்சுகள் தெளிவா கிடைக்குது, எல்லாமே கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இப்போ இண்டிவிஜுவல் பிரீடிங் இப்போ நான் போடலைங்க. ஓகே ஓகே. ஒரு பார்ட்டிஷன் பண்ணி பிரீடிங் குள்ள நான் போடல. எல்லாமே வந்து மேய்ச்சல் முறையில தான் பிரீடிங் விட்டுருக்கேன். சரி. அதுல பார்த்தோம்னா ஒரு டைம்ல பார்த்தோம்னா ஒரு சேவல் கூட ஒரு 3 கோழி சுத்துங்க. சரி சரி. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறதுங்க. ஓகே. ஆவரேஜ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த கோழி குறுத்து முடியும். முடிஞ்சு அடுத்தது ரெடி ஆகும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேவலை மாத்திடுவோம். இல்ல எல்லாருமே இப்போ லைனேஜ் கோழிகள் இண்டிவிஜுவல் பிரீடிங்னு ஒரு செட்டப் குள்ள கொண்டு வந்துட்டாங்களா? ஏன் நீங்க இன்னும் அதை பண்ணாம இருக்கீங்க? எதனால அதுல ஐடியா இல்லையா உங்களுக்கு? இல்ல ஐடியா இருக்குங்க. அது நீ ஃபியூச்சர்ல நான் பண்ண போற அடுத்த அப்டேட்ல நம்ம அடுத்த வீடியோல அதை பார்க்கலாங்க. இப்போ வந்து எனக்கு மேட்சல் முறையில பிரீடிங் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமாங்க. சரிங்க பிரதர். இப்போ 3 விடை ஒரு சேவல் அப்படிங்கும் போது உங்களோட குஞ்சுகள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது? அதாவது எத்தனை முட்டை வைக்குது, எத்தனை குஞ்சுகள் கிடைக்குது, அதோட ரேஷியோ சொல்லுங்க. இப்போ இந்த கிளைமேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குஞ்சு கரெக்டா பொரிச்சிருது. இதே வெயில் காலத்துல பார்த்தோம்னா ஹீட் ப்ராப்ளம்னால குஞ்சு பொரிக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இப்ப இந்த கிளைமேட்ல 10 முட்டை வச்சதுன்னா 10 பொரிக்கும், 12 வச்சா 12 பொரிக்கும். அதாவது கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக இந்த குளிர் ஜாஸ்தியா இருக்கு, பனிக்காலம் அதிகமா இருக்கிறதுனால முட்டைகள் அதிகமா. ஆனா குஞ்சுகளை காப்பாத்தணும் நம்ம. ஓகே ஓகே. பிறந்த குஞ்சுகளுக்கு வந்து இவ்வளவு குளிர தாங்கக்கூடிய சக்தி இருக்காது, குறியிட்டு நிக்கும். சரி. அந்த மாதிரி டைம்ல நம்ம பேசிக்கா வந்து தண்ணியில வந்து இஞ்சி அதெல்லாம் கலந்து வைக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது குஞ்சுகளுக்கு அதோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்றீங்க. எப்படி தாய்க்கோழி நட வச்சுதான் பொரிக்கிறீங்களா? இன்குபேட்டர்லயும் தாய்க்கோழி நட வச்சு பொரிக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில ஏதாவது ப்ரூடிங் போடுறீங்களா? ஏன்னா கோழியோட சூடு உடம்பு பத்தாது இல்லையா இந்த குளிர் காலத்துல? அதுக்கு ஏதாவது பண்றோமா? இல்ல அது எதுவும் பண்ணல. ஏன்னா குஞ்சு பிறந்ததையும் தனித்தனி ரேக்ல விட்டுறோம். ஓகே ஓகே. அதனால அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி. எத்தனை நாள் வரைக்கும் தாய்க்கோழியோட அந்த ரேக்ல இருக்கு? எப்ப மேய்ச்சலுக்கு திறந்து விடுறீங்க? நான் 2.5 மாசம் வரைக்கும் உள்ளதா விட்டுருப்பேன். ஓகே ஓகே ஓகே. 2.5 மாசம் வரைக்கும் தாய்க்கோழியோட அது தனியா ஒரு கூண்டுல தான் இருக்குது. ஆமாங்க. அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு எடுத்து விடுறீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு நாள் கழிச்சு பிரிச்சு விடுது சுமாரா? இல்லைங்க, அது நான் அப்படி 2.5 மாசம் போதே கோழி வந்து வெளியில திறந்துட்டு ஒரு 10 நாள் சேவல் சேர்ந்துரும். அந்த கண்டிஷன் பிரிச்சு விட்டுருது. பிரிச்சு விட்டுரும். சேவல் ஒரு 10 நாள் 2 வாரத்துல சேவல் சேர்ந்துரும். அது வந்து கரெக்டா இருக்குங்க. ஏன்னா நான் பண்ற ஓபன் பிரீடிங்க்கு நான் அவ்வளவு லேட் பண்ணி வெளிவிடும் போதுதான் அந்த கோழி அது கூட சேராது. சேரணும்னு நினைக்கிற சேவல் கூட கரெக்டா மேட்ச் பண்ண முடியும். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த குஞ்சுகள் அப்படின்னு பேசும்போது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்குறீங்க? அதாவது ஆன்டிபயோட்டிக்னா என்ன கொடுக்குறீங்க? இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் பண்றீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் குஞ்சுகளுக்குன்னு பார்த்தோன்னா கம்பல்சரி நான் ஃபீடு வச்சிடுறேங்க. உள்ள வச்சு மேய்ச்சல் ஒரு நாள் ஃபீடு வைக்கிறீங்க. அப்புறம் கம்பெனி ஃபீடு. ஆமாங்க. ஓகே. எத்தனை நாட்களுக்கு? அது ஒரு 15 நாளைக்கு 15-20 நாள் ப்ரீ ஸ்டார்டர் வைக்கிறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாம அந்த கருவாடு போடுறேன். ஓகே. அப்புறம் அந்த கரையான்லாம் இருக்கிறத அப்படியே பொறுக்கி போட்டோம்னா அதுல கொஞ்சம் நல்ல முறையா அதுக்கு புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஓகே ஓகே.
இப்போ அதுக்கான வேக்சினேஷன் அப்படிங்கும்போது ஆன்டிபயோட்டிக் என்ன பண்றீங்க, வேக்சின் என்ன பண்றீங்க? நான் குஞ்சுகளுக்கு பார்த்தா லசோட்டா கொடுத்துறாங்க. ஓகே, ரெகுலரா 21 நாள் நான் அந்த F1 அதெல்லாம் நான் தரது இல்லைங்க. ஓகே, 21 டைரக்டா லசோட்டாக்கு போயிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பெருசாகும் போது பார்த்தோம்னா ஒரு 5 மாசம் குஞ்சு 4 மாசம் குஞ்சு ஆகும்போது பார்த்தோம்னா RDVK போட்டோம். RDVK வெள்ளை கழிச்சலுக்கான மருந்து நம்ம கொடுத்துறோம். பிரிகாஷன் அது கொடுத்துறோம். ஆன்டிபயோட்டிக் என்னென்ன கொடுக்குறீங்க? ஆன்டிபயோட்டிக்னா அந்த டெட்ராசைக்ளின் இருக்குங்களா, ஆமா, டெட்ராசைக்ளின் பவுடர். அந்த பவுடர் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, ஓகே. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு ட்வைஸ், அந்த 2 வீக்ஸ்க்கு ட்வைஸ் அதை கம்பல்சரி பண்ணிடுவாங்க. சரி, சரி. வெயில் காலம் வருது அப்படின்னா கருப்பட்டி தண்ணி வச்சிருவேன். கருப்பட்டி அது ரொம்ப கேக்குது. ஓகே, ஓகே. ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன். நல்ல ஒரு மருந்து. யார் வேணா ஃபாலோ பண்ணலாம், ஆனா ரெகுலரா பண்ணணும். ஒரு மாசம் நான் பண்ண அடுத்த மாசம் நான் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. சரி, சரி. அதை ரெகுலரா பண்ணுங்க. ஓகே. இப்போ தாய்க்கோழிகளுக்கும் சேவல்களுக்கும் என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி வருதுன்னா, உங்ககிட்ட இருக்க சேவல்கள் எல்லாமே டபுள் பாடி வெயிட்டா இருக்கு, எல்லாமே நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு, காலெல்லாம் நல்லா ஊக்கமா உருட்டா இருக்கு. அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் தீவனங்கள் கொடுக்குறீங்களா? கம்பு மட்டுமே போதுமா? இல்லைங்க, ஸ்பெஷல் தீவனம்னா அது தீவனத்துல நம்மளால அந்த growth கொண்டு வர முடியாது. லைனேஜ் நம்ம லைவர் அப்படிங்கிற பேர் அங்கதான் நிக்குதுங்க. அங்கதான் நிக்குது. ஓகே, ஆமாங்க. சரி, சரி. அந்த லைனேஜுக்கான வளர்ச்சி தான் அது. நீங்க எதுவுமே நீங்க தலைவர் லைன் எடுத்துட்டீங்கன்னா சரி, ஒரு 1.5 வயசு ஒரு 2 வயசு மேல பாத்தீங்கன்னா அதோட சேவலோட நீங்க பட்டாள பாக்குறதுக்கும் ஒரு 2 வயசு 2.5 வயசு சேவலை பாக்குறதுக்கும் உங்களுக்கு இந்த சேவல் இப்படி ஆச்சான்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசம் தெரியும். ஆமாங்க, இல்லைங்களா? பிரம்மாண்டமா இருக்கும். ஆமாங்க. ஓகே, ஓகே. வளரும், பட்டாகிற வரைக்கும் அதோட ஹைட் வளர்ச்சி இருக்கும். சரி. அது நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு முத்தத்தான் சேவல் அப்படியே டபுள் பாடி ஆகும், உருட்டாகும் நம்ம சேவலுங்க. அப்ப கம்பு மட்டுமே போதுமானது பிரீடிங் சேவல்களுக்கு. ஆமாங்க, போதும். தாய்க்கோழிகளுக்கு தாய்க்கோழிகளுக்கு நம்ம பிரீடிங் கொடுத்துருக்கிறது கம்பு, இந்த சோளம், சரிங்க, இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஓகே. வெளியில சுத்துறதுக்கு எல்லாமே அரிசி தான் கொடுக்கும். அரிசி தான் தீவனத்துல பண்றது, சுத்துறதுக்கு அரிசி மட்டும்தான். சரிங்க பிரதர். இப்போ ஒரு மாசத்துக்கு எத்தனை பட்டாக்கள் நம்ம கையில கிடைக்குது சுமாரா? வருஷத்துக்கு எத்தனை பட்டாக்கள் கிடைக்குது? மாசத்துக்கு எத்தனை பட்டா உருவாகுது? எத்தனை பட்டாக்கள் நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு மாசம் பட்டம் ஒரு எப்படியும் ஒரு 3 பட்டா ஆவரேஜா வந்துருது கை கோழிங் குஞ்சிலேயே வந்துடும். சரி, சரி. 10ங்கிற பட்சத்துல நம்ம வெளியிலயும் எடுத்துருங்க. நம்ம ரவிசங்கர் அண்ணங்கிட்ட எடுக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி பழக்கமானவங்க கிட்ட மட்டும் நம்ம எடுத்து. ஓகே, நம்பிக்கையான இடத்துல மட்டும் பட்டாக்கள் எடுக்கிறோம். ஆமா, நல்லா விளையாட்டு திறன் இருக்கிற இடத்துல தான் நம்ம எடுக்கிறோம். நமக்கு பிடிச்ச லைன் எங்க இருக்கு அங்கதான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பட்டாக்கள் நம்ம கிட்ட உருவாகுது, மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 4 பட்டா கைக்கு நிக்குதுன்னு வைங்களேன், நம்மளோட கோழியும் குஞ்சுமா வர்றது. இதை விற்பனை அப்படின்னு வரும்போது, மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது சில சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உடஞ்சுதான் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் சரி ரொம்ப நாளா வந்து இதுக்கு வந்து ப்ராப்பர் பர்மிஷன் கொடுக்காதனால நிறைய சேவல்கள் வந்து விற்பனை ஆகாம இருக்கு. அப்போ எங்கெல்லாம் விற்பனை பண்றோம்? லோக்கல்ல கொடுக்குறோமா, வெளியில கொடுக்குறோமா, எப்படி நமக்கு போயிட்டு இருக்கு? வியாபாரம் எப்படி இருக்கு? மந்தமா இருக்கா, நல்லா இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, வியாபாரம் பார்த்தா லோக்கல்ல போறது ஆவரேஜா போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஓகே. அது பெருசா இருக்காதுங்க. ஏன்னா இன்னும் லோக்கல்ல வந்து பர்மிஷன் இல்லை, அதனால எந்த ஹைப்புக்கும் போகல, எந்த லோகம் இல்லை. அது ஆவரேஜா இருக்கு. அது ஆவரேஜா ஒரே மாதிரி இருக்குங்க. நார்த் இந்தியால வடக்கெல்லாம் பார்த்தோம்னா தான் ஒரு சீசனுக்கு போகும், ஒரு சீசன் அங்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைமுக்கு எதுவுமே செய்யலாம் இருக்கு. ஆமா. நீங்க எங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கோழிகளை? நான் மேங்களூருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சரி, வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க. லோக்கல்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே வர்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங் பண்றது ஈஸியா இருக்குதுங்களா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இருக்குங்க, மார்க்கெட்டிங் எல்லாருமே பண்றாங்க. ஆனா பண்றவங்க எல்லாருமே பார்த்தா ட்ரஸ்டபிளா இல்ல, நார்த் கஸ்டமர் நம்பிக்கையா இல்ல. ஓகே, ஆமாங்க. அதனால அவங்க கொஞ்சம் புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதான் அந்த நம்பிக்கை வர்ற வரைக்குமே கொஞ்சம் சிரமம் தான் இல்லைங்களா? ஆமாங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அந்த நம்பிக்கையை. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ நம்ம பட்டாக்கள் அப்படின்னா எத்தனை மாசம் பட்டாக்களை கொடுக்குறோம்? ஏன்னா நம்மளுக்கு 10 மாசத்துக்கு அப்புறம் தான் கூவே ஆரம்பிக்குது. அப்ப எத்தனை மாசங்கள் கழிச்சு அதை பட்டாவா கொடுக்குறோம்? இல்ல நிறுத்தி வச்சு அதோட திறன் ஏதாவது பார்த்துட்டு கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறோம்? என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம பட்டால விரும்பி கேட்டாங்கன்னா கொடுக்கலாங்க. நம்ம ரெகுலரா நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம விளையாட திறன் தெரியும். ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம பட்டாவில கொடுத்தோம்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. புதுசா வர்றவங்க வந்து நம்ம கிட்ட விளையாட்டு திறனை பார்த்துட்டு எடுத்துக்கணும். அப்ப நிறுத்தி வச்சுதான் கொடுக்கணும். ஆமாங்க, அப்பதான் நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கும். ஓகே, சொன்ன வார்த்தை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் அப்பதான் வருங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன விலை நிலவரங்கள் நம்மளுக்கு? நம்ம விளையாட்டு திறன் பார்த்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 15 to 20 ரூபா அந்த பட்ஜெட்ல இருக்கு. அந்த பட்ஜெட் வருங்க. அவங்க பட்டாவே நமக்கு ரெகுலரா நம்மளை பத்தி தெரியும், வாங்குறாங்க அப்படின்னா பட்டால பிடிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சும் கொடுக்கலாம். அது 15க்கு கீழேயும் கொடுக்கலாம். எப்படி நிறம் பார்த்து கொடுக்குறீங்களா? எப்படி? ஆமாங்க, நிறம்னு பார்த்தா நம்ம கிட்ட மேக்ஸிமம் கருப்பு தான் இருக்குங்க. ஓகே, ஓகே. கருப்பு இருக்கு, மயில் கருப்பு, செங்கருப்பு, சரி, அப்படியே 1-2 கீரியும் இருக்கு. அப்புறம் பொன்றத்தில் இருக்குங்க. வெளுப்பை விட அதிகமா வந்து டார்க் கலர்ஸ்ல இருக்கும். ஆமா, வெள்ளை நம்ம கிட்ட சுத்தமாவே இல்லைங்க. இல்ல, அது மேபி ஏதோ ஒரு பேர்ல சூஸா ஏதோ ஒரு சேவ கொஞ்சம் வந்த அர்த்தம் உண்டு. வெள்ளையில கிட்ட விடையும் இல்ல, சேவலும் இல்ல. ஓகே, ஓகே. வெள்ளை சுத்தமா இல்லைங்க. எல்லாமே இந்த டார்க் நிறங்கள் தான் இல்லைங்களா? ஆமா.
ஓகே பிரதர், இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு பிரீடிங் சேவல்களையும் கோழிகளையும் வச்சு பிரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, பட்டாக்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கால திட்டங்கள்னா என்ன பண்ணலான் இருக்கீங்க? இந்த கட்டுத்தரை இப்படியே போயிட்டு இருக்கா? எப்படி முழு நேர தொழில இதை வச்சிருக்கீங்களா, இல்ல இது ஒரு பகுதி நேர தொழிலா பார்த்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்துல நான் பகுதி நேரமா தான் ஒரு பார்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நான் வந்தேன். சரி, அப்புறம் இதுவே நமக்கு பேஷனா மாறிடுச்சு, ஃபுல் டைம் ஆயிடுச்சு, ஃபுல் டைம் ஒர்க்காவே ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா? கட்டுத்தரை விரிவாக்குறது, எண்ணிக்கை அதிகமாக்குறது, அது மாதிரி அது நடந்துட்டே தான் இருக்கு. இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர்றதுக்கு பத்தாது கிராஜுவலா. நீ அடுத்து இருக்கிற விடையில எல்லாம் குஞ்சு பொரிக்கும் போது இன்னொரு கட்டுத்தரை நம்ம போட்டுதாகணும். ஆமா, ஏன்னா கைக்கு வந்து சேரும்போது இன்னும் சுத்தமா அப்ப அதை விரிவுபடுத்துற ஐடியா. ஒரே ஒரு கேள்விதான், ஒரு கோழி ஒரு சேவல்ல ஆரம்பிச்சீங்க இல்லையா? அதோட ஸ்டார்டிங் அதுக்குன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது என்ன அமௌண்ட்? இன்னைக்கு நம்ம கட்டுத்தரையோட மதிப்பு என்ன? சரிங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேவல் நான் வாங்கினேன். பிரீடிங்க்குன்னு ஒரு சேவல் வாங்கினப்ப நம்ம நண்பர்கிட்ட தான் வாங்கினுங்க. சரிங்க, அதோட விலை 5 ரூபா 5000 ரூபா கொடுத்து வாங்கினேன். சரி சரி. அதனுடைய கோழி வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அவர் தான் எனக்கு விடை கொடுத்தாப்புல. சரி, அந்த விடைக்கு தான் நான் ஷூட் பண்ணி எடுத்தேன். ஓகே, அதுல இருந்து உருவாகினதான் பாக்கி எல்லாமே. இன்னைக்கு நம்ம கட்டுத்தரையோட மதிப்புன்னா என்ன சொல்லலாம்? அது மதிப்புன்னா கரெக்ட் எஸ்டிமேஷன் போடல, ஆனா சரி இப்போ லேக்ஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, ஒரு 5000 ரூபாய் செலவுல வந்து ஆரம்பிச்ச கட்டுத்தரை, இப்போ இது எப்படி லாபகரமான தொழிலா இருக்கா? எதிர்காலத்துல வந்து இளைஞர்கள் இந்த மாதிரி கட்டுத்தறிக்குள்ள வரும்போது இது லாபகரமான தொழிலா மாறுமா? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இது கம்பல்சரி வந்து ஒரு கால்நடை வளர்ப்பே ஒரு லாபகரமான தொழில் தாங்க. ஓகே, ஆனா அதில் நம்ம காட்டுற ஈடுபாடுமே நம்மளோட எவ்வளவு நேர்மையா இருக்கு, நம்ம டெடிகேஷனை பொறுத்து நம்ம வளர்ச்சியும் வீழ்ச்சியும். ஓகே ஓகே. நம்ம ஒரு மாசத்துக்கு இப்போ புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க சேவல் எவ்வளவு 50,000 கொடுத்து கூட வாங்கலாங்க. ஓகே ஓகே. அதை வந்து ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஆசைக்கு ஒரு 2 மாசம் வேக்சின் போடுவாங்க, தடுப்பூசி வந்தா பாப்பாங்க, பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு இப்ப நல்லா தான் இருக்குது. ஒரு கிளைமேட் சேஞ்ச், இப்போ குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்குதுன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போது நம்ம ஒரு ப்ரிகாஷன் பண்ணணும். ஓகே, அப்பதான் வந்து அந்த முதல்ல நம்மளால காப்பாற்ற முடியும். எதுவுமே நம்ம பண்ணாம இருந்துட்டோம்னா அது போச்சுன்னா அவங்களுக்கு என்ன தோணும், 50,000 போட்டு வாங்க, சேவல் லாஸ் ஆயிடுச்சு, அந்த விரக்தியில அவங்க போயிருவாங்க. கண்டிப்பா. நம்ம வந்து கன்சிஸ்டன்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம மட்டும்தான் இதுல growth கிடைக்கும். அந்த ஆர்வமும் விடாமுயற்சி இருக்கணுங்கிறீங்க. ஆமாங்க, அப்படி இருந்தா தான் நம்மளால வந்து வெற்றி பெற முடியும். ஆமாங்க. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தொடர்பு என்ன நம்ம இங்க கீழே கொடுத்துடலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். சரி, உங்ககிட்ட பட்டாக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களை வந்து தொடர்பு கொள்ளட்டும். நம்ம குஞ்சுகளை எதுவும் விற்பனை பண்றது விற்பனை இல்லைங்க, விடைகளும் எது விற்பனை இல்லை, ஒன்லி பட்டாக்கள் மட்டும். ஓகே, அதுதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளட்டும். சரி, உங்களோட இந்த கட்டுத்தரையானது மென்மேலும் வளரணும். அதே மாதிரி உங்களோட இந்த பிரீடிங் சேவல்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களோட கட்டுத்தரை மென்மேலும் வளரணும், நீங்க நிறைய குஞ்சுகளை உற்பத்தி பண்ணணும். தலைவரோட லைனேஜ் குஞ்சுகளை வந்து பட்டாக்களா நிறைய பேருக்கு விற்பனை பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். நன்றிங்க.